அதே மாதிரி ஹோம்மேட் ஃபுட்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இன்னைக்கு இருக்கிற டைம்ல முன்னெல்லாம் இந்த ஃபுட்டுன்றது வந்து சமையலுங்கிறது ஒரு பெண்களுடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு மாறி எல்லாரும் அதுக்காகவே வீட்லயே உட்காந்து எப்பவும் கிச்சன்லயே இருந்து செஞ்ச காலமெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு 2 பேரும் ஒர்க் பண்றோம். ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்போ டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஹோம்மேட் ஃபுட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட முடியும். ஏன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி நல்ல சத்தான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை ஒருத்தரோட தலைமையிலேயே நம்ம சுமத்த முடியாது. அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு கப்பிள் அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி, இல்லை ஒரு 2 சீனியர் சிட்டிசன்ஸும் கூட இருக்கிறாங்கன்னா எல்லாருமே அந்த கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணி சந்தோஷமாக சமையலில் குடும்பமாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா இந்த பாரம்பரிய அறிவும்